தயவுசெய்து எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை. நம்ம மத்தியில் பாஸ்டர் ஜான் ஜோசப் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க துணைவியாரோடு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர், கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தியை அவர்கள் கொண்டு வருவார்கள். அதனால் நம்ம எல்லாரும் வாஞ்சையோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய தேசத்திலிருந்து எத்தனை பேர் பெங்களூர் தெரியும்? பெங்களூர், அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து கேஜிஎஃப்னு இடத்துல நான் வந்திருக்கிறோம். என்னோட பேர் பாஸ்டர் ஜான் ஜோசப், என் மனைவி ரேச்சல் கீதாஞ்சலி, 2 பிள்ளைகள். எங்கள் சபையில் பெத்தேல் வர்ஷிப் சென்டர்லேருந்து எங்கள் வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். முதல் முறையாக இந்த நாளிலே அருமையான அன்பு போதக அருள்ராஜ் ஃப்ராங்க்லின் அவர்களை சந்திக்கும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பாஸ்டர் மோக ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் இயேசு நாமத்தில் நான் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக். அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்கிறாங்களா? நாங்களும் நீங்கள் பாடும்போது நாங்களும் நல்லா ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிற அப்படின்னால இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் நம்முடைய படகை இன்னும் கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போவோமே. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. உமக்கே ஆராதனை. ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ராஜா. உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. ரதலபல சந்தலதரனமசே. உமக்கே பாடுங்க.
எல்லாவற்றையும் செய்பவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, ஜீவனை கொடுத்தவரே, நன்றி சுவாமி. Let us set Jesus come before you. Yesaya ummairani en munne niruthiyo hallelujah tola karana kamana dukhorase Yesaya நிறுத்தி வைக்கிறோம். என் முனே நிறுத்தி ஓடி இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சியா. உம் சித்தம் செய்வது எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க. இயேசையா தகப்பனே உம்மைதான். Yes, glory to God. Rakoto malakara shebe orama sandara bose. Amen, amen, amen. Nirte hallelujah. Ridala manadara shabudira rara manama. Yesaya Let us set Jesus before us. No matter what the problem we are facing, and no matter what kind of situation, and no matter what kind of the evil thing around you, let us set Jesus before you. The King David said, I have set the Lord before me, I shall not be moved. கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துமே. Let's begin to the name of the Lord. அந்நிய பாஷையோடு அந்நிய பாஷை பேச ஆவில நிறைந்த அபிஷேகத்தோடு ஒரு கரங்களை தட்டி அந்த காலம் அவருக்கே மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு ரதலதரி கலதரதரா ஆசையலா உள்ளத்திலிருந்து பாடுங்க. கண்களை கொஞ்சம் மறந்துடுங்க. தேவசனங்களை மறந்துங்க. என் ஆசையெல்லாம் நீங்க தான் சொல்லுங்களேன். ஆண்டவரே, என் ஆசைய மூச்சு, என் பேச்சு, என் உணர்வுலாம் என் ஆண்டவராக இயேசு கமா ஆசையெல்லாம் ரகை ஒதோரோ சபோதரரரபா சேதரமன செந்தலதரதரா என் தேவையெல்லாம் நீதான்.
செய்யலாம் என் ஆண்டவராக இயேசு. என் ஆசையெல்லாம் ரமல தரமன சகரமா என் தேவையெல்லாம் நீராயா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் இது உண்டு. கரங்களை வைத்து சொல்லுமா? கர்த்தராக இயேசுவை பார்த்து சொல்லுங்க. உம்மை அல்லாமல் எனக்கு சதரமசே உம்மை தவிர விருப்பம் இது உண்டு. கடைசியா சென்று சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா இவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா இவையெல்லாம் நீதானே. என்னுதடு ஜீசஸ் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னுதடு அப்பனே உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது உயிரினம் மேலானது. சமூகம் மேலானது உயிரினம் மேலானது. ஹல்லேலூயா. அப்பனே இந்த காலவெளி எங்க மக்கள் என்னை ஆசீர்வதி கொண்டிருக்கிறபடியா மக்கள் உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, உமக்கே மாட்சிமை. கரங்களை தட்டி இந்த காலவெளி எங்க மத்திலே ஆரம்பத்திலிருந்தே இந்த ஆலயத்தை நடுவில் எழுந்தருளி கொண்டிருக்கிறேன். எங்க மத்தில ஆசீர்வதி கொண்டிருக்கிறதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். We give all the glory and honor and praise unto you. உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுவதாக இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா ஒரு கரங்களை வைத்து எல்லையில சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் பெத்தேல் வர்ஷிப் சென்டர் சார்பாக வாழ்த்துதலையும் என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு இந்த காலவெளியிலே முதல் முறையாக நாங்கள் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருப்பது 2வது முறை. முதல் முறையாக இந்த சபையில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லவும் கற்றுக் கொடுத்த பாக்கியத்துக்காக ஆண்டவரை துதிக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அன்பான போதக பாஸ் அருள்ராஜ் ஃப்ராங்க்ல அவர் ஐயா உங்களுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் அருமையான உங்களை போதகர் அறிமுகம் செய்து சென்னையில் உள்ளதான என் அன்பு சகோதரர் சுவிசேஷக பாஸ் ஜாஷுவா ஜெயபாலுக்காக இந்த காலவில் நன்றி சொல்லுகின்றேன். அவர் மூலியமாக தான் உங்கள் போதகரை அறிந்து கொண்டேன், முதல் முறையாக பார்க்கின்றேன். ஆகவே நீங்கள் கோலார் தங்கவேலுக்கு இந்தியாவுக்கு வரும்போது கேஜிஎஃப்க்கு பாஸ்டரையும் பாஸ்டமையும் வரும்படி அழைக்கின்றேன். சபைக்கு வாருங்கள், எங்கள் சபையில் ஊழியங்களை செய்யுங்கள். தங்கவேலையில் ஒரு பிரதான ஊழியத்தை ஆண்டவங்க கையில் கொடுத்துருக்கிறாரு. ஏறக்குறைய 32 ஆண்டுகளாக 3 நேர ஊழியத்தில் இருக்க கிருபை செய்திருக்கிறாரு.
ஒரு சபையை, பெரிய சபையை உருவாக்கி ஆத்துமகள் ஆதாயம் பண்ணி தேவராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். 84 கிளை சபைகளை எங்கள் தேசத்தில் உருவாக்கி இருக்கிறோம். 90க்கு மேலே ஊழியர்களையும் மிஷினரிமார்களையும் உருவாக்கி 90 ஊழியர்களை எங்கள் கையில் ஆண்டு கொடுத்துருக்கிறார். 2-3 ஆஃபனேஜ் அனாதை பிள்ளைகள், இப்போது 52 அனாதை பிள்ளைகளை வைத்து அதை போஷித்து அவளை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்தியாவில் 18 மாநிலங்களில் ஊழியர்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்கள் ஊழியத்தின் சுருக்கம். ஆகவே இந்த நாளில் அவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக நேற்று இன்றைய அதிகாலையில் எழுந்து நேற்று இரவு கொஞ்ச நேரம் ஜெபித்து இந்த காலையில் எழுந்து தெய்வ சமூகத்தில் வேதத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்க வேலையில், ஜெபத்தோடு செய்து கொண்டிருக்க வேலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை தான் இந்த போதகருக்கு ஆண்டவர் சொல்ல சொன்னார். This is a prophecy to the church of God and the pastor and the congregation. The Lord said, when you turn with the book of Isaiah chapter 54 verse number 2 and 3 says, அந்த வசனத்தை ஒரு இடத்துங்க வாசித்து பாருங்கள். அதுதான் இன்றைக்கு உங்கள் போதகருக்கு உங்கள் சபைக்கும் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை. அதை வாசியுங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலம் போதும். Extend the boundary of thy tent. And verse அடுத்த வசனம் வாசித்து பாருங்களேன். பாஸ்டர், இதை உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு காலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன தீர்க்க வார்த்தை, உங்களை ஆண்டவர் இடங்கொண்டு பெருக பண்ண போகிறார். என்ன தெரியல, எதுக்காக இதை சொன்னா தெரியல. பாஸ்டர்மா, உங்களுக்கும் சபைக்கும் ஊழியக்காரங்க ஆண்டு கொடுக்குற வார்த்தை, நான் உங்களை இடங்கொண்டு சொன்ன 4ஆம் புறத்தை மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் 4ஆம் புறத்திலும் உங்களையும் உங்களை ஊழியத்தையும் உங்களை வாழ்க்கையும் உங்களை ஆசீர்வாதத்தையும் இடங்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டு பெருக பண்ணுவா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க தீர்க்க வார்த்தை. 2வது அதிலே வாசிங்க. அடுத்து உங்கள் சந்ததியார் இந்த பூமியை சுதந்திரிக்க போகிறார்கள். You and your children going to possess this land. I don't know what God means. என்ன சொல்லுகிறான்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்களும் உங்கள் சந்ததி, உங்களோட பிள்ளைகளாக இருக்கலாம், உங்களோட ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், விசுவாசிகள் இருக்கலாம், that you are going to possess this land. இந்த ஆஸ்திரேலியாவில் இந்த பகுதியை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்குற, நீங்கள் இந்த பகுதியை சுதந்திரிக்க போகிற இயேசுவின் நாமத்தில். அடுத்த பகுதி சொல்லுகிறது, அடுத்த பகுதி அருமையான பாஸ்டர் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பாழாய் போன குடும்பங்கள் உங்களை சுற்றி ஏராளமாக இருக்கிறார்கள். பாழாய் போன ஆத்துமக்கள், பாழாய் போன ஜனங்கள், பாழாய் போன சந்ததிகள், கம்யூனிட்டிஸ் அழிந்து போகிற பாவத்தினாலும் சாபத்தினாலும் விக்கிர ஆராதனாலும் குடிப்பழக்கத்தினாலும் பலவித உலகத்தில் இருக்கிற அநேக பாவத்தினால ஜனங்கள் தங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பாழாய்ப்புன ஆத்துமாக்களை, பாழாய்ப்புன குடும்பங்களை நீங்கள் உங்கள் மூலிமா ஆண்டவர் வாழ வைக்க போகிற. கரங்களை தட்டி ஆண்டவர் சுகமாக receive the word. இந்த கரங்களை தட்டி கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை அப்படி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், உங்களை நான் பெருக பண்ணுவேன், நீங்கள் இடம் கொண்டு 4ஆம் இடங்களை பெருகுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இங்கே உட்கார்ந்து கொண்டு நாங்கள் நல்லா ஆராதிக்கிறோம். எங்கள் ஆலயத்தில் எங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வர்ஷிப் பண்ணி, இப்போ ஹில் சாங்கில் போனோம். எங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நாங்கள் இந்த முறை வந்தது ஹில் சாங்குடைய இந்த கான்ஃபரன்ஸுக்காக தான், அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். நாளை தினத்தில் மெல்பர்ன் போகிறோம். மெல்பர்னில் அங்கே உள்ள ஒரு 4 இடங்களை ஊழியங்களை செய்ய போகிறோம். அடுத்த ஒரு ஞாயிற்றுக்குமே அங்கே உள்ள பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவங்க சபையில் ஊழியங்க செய்ய போகின்றேன். ஆகவே இந்த ஆஸ்திரேலியா வந்ததை இந்த ஹில் சாங்குடைய அட்டென்ட் பண்ண வேண்டியதான். 2 நாள் பிரயோஜனமாக இருந்தது, மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ அந்த ஆராதனைலாம் பார்க்கும்போது எங்களுடைய ஆராதனை அவங்க ஏறக்குறைய அவங்க இங்கிலீஷில் பண்ணுறாங்க, நாங்கள் தமிழில் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆக நல்ல ஆராதனைக்கு பாஸ்டர் சொன்னார் பாருங்க, வாழ்நாள் முழுது ஆண்டவர் ஆராதிப்பதை விட இந்த உலகத்தை ஒரு பெரிய பாக்கி இந்த உலகம் எதுவுமே இல்லை. அவர் ஆராதனை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் அப்படியே சன்னிதானத்தை வந்து காத்திருப்பதை காட்டி ஒன்றுமே இல்லை. சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களை வாசமாக இருப்பதை பார்க்கலாம், ஒரே நாள் நம்முடைய ஆலயத்தில் வந்து வாசல் படியிலே தங்கியிருப்பதே நாடு சொல்கிறார். சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, என் அரண்மனை
இஸ்ரவேலுக்கு அதிபதியாக இருக்கிற இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்க தாவீது சொல்கிறாரு, நான் அரண்மனையில் இருந்தாலும் அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேண்டாம். பார்க்கிறது அரண்மனை, உள்ளே வந்து போனால் என் படுக்கை முழுதும் கண்ணீரால் நனைக்கின்றேன். என் உணவே ஆண்டவரே, என் கண்ணீரே எனக்கு உணவாய் மாறிவிட்டது. என் கண்ணீரினால் என் படுக்கை நனைக்கின. இதுதான் தாவீது வாழ்க்கை. வெளியே பார்ப்பதற்கு அரண்மனை வாழ்க்கை, உள்ளே போனால் அவருடைய மெத்தை, அவருடைய மேஜை எல்லாம் கண்ணீரால் நிரம்பி நிரம்பி எல்லாருடைய நனைத்திருக்குன்னு சொல்லுகிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு அரண்மனை வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, அந்த மெத்தை வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே வந்து தங்கியிருப்பதே நாடுவேன் என்று மகாபரி சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாகிய அவர் சொல்லுகிறார். தேவாலயத்து வாருங்கள் என்று யாரோ சொன்னார்கள். தேவாலயத்து வாருங்கள் யாரோ பேசி கொண்டிருக்கிறார். அதை கேட்டவுடனே அவருக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டானது. ஏன்னா தேவாலயத்தை தேவ சமூகம் உண்டு, தேவ பிரசன்னம் உண்டு, தேவ மகிமை உண்டு, தேவடைய வல்லம் உண்டு, அதே நாடுன்னு சொல்றார். தேவாலயத்தை குறித்து பயங்கரமாக தாவீது விவரிக்கிறார். ஆகவே இங்கே எத்தனை பேர் வந்திருக்க பிரச்சனை இல்லை, 2 பேர் கூடினாலும் தெய்வமே இறங்கி வருகிறார். ஆமென். ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு பாக்கி இந்த உலகத்தில் கர்த்தராக இயேசுவை ஆராதிப்பதும் துதிப்பதும் பிரசங்கிப்பதும் அவருடைய வார்த்தை கேட்பதை விட ஒரு பாக்கி இந்த பூமியில் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த நாளில் நாங்கள் நிறைய நேரம் இசையோடு கூட கர்த்தரை ஆராதித்து வார்த்தை சொல்வது வழக்கம். இன்றைக்கு இந்த உட்கார்ந்து நீங்களாம் பாசி பாடும்போது மகள் வாசிக்கும் பொழுது உள்ளத்தில் ஆண்டு சில காரியங்கள் சொன்னார். நான் எப்போ போனாலும் எந்த சபைக்கு போனாலும் ஆண்டவர் ஜஸ்ட் ரிவீல் சம்திங் அபவுட் திஸ் ஃபேமிலி, ஜஸ்ட் ரிவீல் சம்திங் அபவுட் திஸ் சர்ச்னு எங்கே போனாலும் கேட்பது வழக்கம், கர்த்தரும் பேசுவது வழக்கம். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்து தெரியாது. ஆனால் சில ஆண்டுகளாக ஆண்டவங்க கடந்த எத்தனை 7 வருஷமா 7 ஆண்டுகள் முன்பதாலிருந்து ஆண்டு சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் நிறைய கலைகளை ஆண்டு பிடுங்கி போட்டுட்டாரு. ஆண்டவர் இப்போ God is purging this congregation and God is purging your ministry in order to bring forth more, in order to bring forth yield more fruits. பாஸ்டர் ஆண்டு உங்களுக்கு சொல்கிற காரியம், அநேக கலைகளை பிடுங்கி விட்டேன், இப்போது இந்த நிலத்தை ஆண்டு பண்படுத்தி கொண்டிருக்கிறார், இந்த நிலத்தை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், இன்னும் அதிகமான கனிகளை கொண்டு வந்து நாட்டுமடியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது இப்போது உட்கார்ந்து கொண்டு ஆண்டு சொன்ன வார்த்தை. ஆண்டவர் அநேக புது ஆத்மலை கொண்டு வந்து நாட்ட போகிறார். அநேக ஃபேக் பிளான்ஸ் பிடிங்கிட்டாராம். இது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை. ஆகவே இந்த நாட்களிலே கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கவனிங்கள், கேளுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை 4ஆம் புறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ண போகிறார். ஆமென். என்னோடு கூட சேர்ந்தவர்களாக கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிப்போம். Turn with me the book of Exodus. யாத்திராகத்திலிருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட ஆவியான பேசுகிற யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். Somebody turn with me the book of Exodus chapter 14. அந்த 14ஆம் அதிகாரத்தில் சில வார்த்தைகளை உங்களோடு கூட ஆவியானவர் இந்த நாளில் பேச விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்தவர்களாக வசனம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து போயிற்று. அருமையான இங்கிலீஷ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? Moses lifted his hands. Moses raised his hands. The Lord God caused a strong east wind. This is a prophecy, and this is the prophetical message to the church of God. இந்த காலவேளையில் சபைக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன செய்தி, ஊழியனுக்கும் சபையாருக்கும் சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை, இந்த சபை மேலே ஆண்டவர் இன்னும் சில நாட்களுக்கு, சில மாதங்கள், சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய கீழ்காட்டை இந்த சபை மேலே அனுப்ப. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe and receive? ஒரு கரங்களை ஓய்ந்து கண்களை மூடி கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் எங்கள் மேலே, எங்கள் திருச்சபை மேலே, எங்கள் குடும்பங்கள் மேலே, எங்கள் வாழ்க்கை மேலே, இந்த ஊழியத்தின் மேலே ஒரு பெரிய
கீழ்காட்டை நீ அனுப்புகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கீழ்காட்டை நீ உண்டு பண்ணதுக்கு ஸ்தோத்திரம். That the Lord God says that I am going to send forth an east wind from above. ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்திலிருந்து ஒரு கீழ்காட்டை நான் இந்த சபை மேல அனுப்ப போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சில நாட்களுக்கு பிறகு பார்க்க போறீங்க ஒரு பெரிய பலத்த கீழ்காட்டு அது எடுப்புதலை போல அநேக ஆத்துமக்களை வாரி கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு பெரிய கீழ்காட்டை இந்த சபை மேல கர்த்தர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, thank you Lord. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஒரு பெரிய கீழ்காட்டு. இந்த கீழ்காட்டு சாதாரண காற்று அல்ல. பைபிளில் எங்கெல்லாம் கீழ்காட்டு வந்ததோ அங்கெல்லாம் மாபெரும் அற்புதம் நடந்தது. எங்கெல்லாம் கீழ்காட்டு வந்ததோ மகா பெரிய காரியங்கள் நடந்தது. புத்தி கெட்டாத காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பிரமிக்கத்தக்கதான காரியங்கள், பிரம்மாண்டமான காரியங்கள், அபூர்வமான காரியங்கள் இந்த சபையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு வசனம் யார் பேசினாலும் அந்த ஜீவனுள்ள வார்த்தை பேசும்போது விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும் போது அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆனால் இந்த கீழ்காட்டு வருவதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் செய்தி. கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இந்த சபை பேர் என்ன பாஸ்டர்? ஆமாம், கிறிஸ்துவ எழுப்புத தமிழ் சபை. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கேட்கும்போது ஆஸ்திரேலியாவில் தமிழ் சபை, ரொம்ப சந்தோஷம். அப்படியாக இந்த சபை மேலே ஆண்டு சில வார்த்தை, நான் இந்த சபை மேலே, உங்கள் சபைனா நீங்கள் தான் சபை, கட்டடமாகிய சபையில் நாமே சபையாக இருக்கிறோம். நம்மீது ஒரு பெரிய பலத்தை கீழ்காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த பலத்தை கீழ்காற்று சுனாமியை விட பல மடங்கு பயங்கரமாக இருக்கும். சுனாமியை பல மடங்கு தங்க முடியாது, சகிக்க முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது, தக்க வைத்துக் கொள்ள முடியாது. பலமாய் அந்த கீழ்காற்றுடைய வல்லமை, அந்த கீழ்காற்றுடைய வலிமை கொஞ்சம் பாருங்க. கர்த்தர் அனுப்பின மோசேக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அனுப்பின அந்த கீழ்காட்டின பலத்தை பாருங்கள். அது வல்லமை. Let us see the power of the eastern wind. Let us see the potentiality of the eastern wind. கீழ்காட்டின் வல்லமை, கீழ்காட்டின் வலிமை ரெண்டும் பாருங்க. சாதாரண அல்ல. இது பரலோகத்தில் வந்த கீழ்காற்று. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் பரலோகத்தில் ஒரு பெரிய கீழ்காட்டு அனுப்பினா. எதற்கு அனுப்பினா? இவங்களுக்கு முன்னே ஒரு பெரிய சமுத்திரம், பயங்கரமான சிவந்த சமுத்திரம், பயங்கரமான சமுத்திரத்தை ரெண்டாக பிளக்கத்தக்கதாக அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான காற்றை கர்த்தர் அனுப்பினார். ஆமென். இது சாதாரணமான அல்ல. அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த சமுத்திரம் வாசிங்க ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினா ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. முடியுமா? ப்ராக்டிக்கலாக முடியுமா? யோசித்து பாருங்க. எங்கள் ஹாஸ்டல் எங்கன்னா கடல் இருந்தால் போய் நின்று ஜோப் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ வல்லமை இருந்தால், அந்த கீழ்காட்டு எவ்வளோ வலிமை இருந்தால், எவ்வளோ பவர் இருக்குமானா, எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பவர் இருக்குமானா, ஜலத்தையே மலம ரெண்டாய் பிரிந்து போக செய்ய அவ்வளோ வலிமையான ஒரு கீழ்காட்டு. இந்த கீழ்காட்டு சாதாரண நினைக்காதீங்க. சிவந்த சமுத்திரத்தையே ஒதுங்க செய்கிற, சமுத்திரத்தையே ரெண்டாய் பிளக்கிற, சமுத்திரத்தையே ரெண்டாய் பிளந்து வெட்டாந்த உருவாக்குற அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான காற்று தான் கீழ்காடு. அது பரலோகத்து வருகிற ஒன்று. இந்த காடு more than a சுனாமி. ஹல்லேலூயா. அது சுனாமியை விட பயங்கரமான காற்று. அப்படின்னா அப்படிப்பட்ட பாஸ்டர் ஒரு பயங்கரமான வல்லமையான ஒரு எழுப்புதலை கீழ்காட்டை ஆண்ட உங்கள் சபை மேலே, உங்கள் குடும்பங்கள் மேலே, உங்கள் எல்லாரும் அனுப்ப போகிறா. அதை வந்துட்டா போதும், மலை எல்லா சிவந்த சமுத்திரமோ யோர்தானோ எது வந்தாலும் அதை மலை தானாய் ரெண்டாய் பிரிந்து ஜலம் பிரிந்து தனித்து நிற்கும், வழி திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த கீழ்காட்டு எங்கிருந்து வருகிற ஒன்று? பரலோகத்தில் வருகிற ஒன்று. அல்லேலூயா. அது பலமான ஒரு காற்று. இப்போ பாஸ்டர் பைபிளில் படித்தாரு, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் பர்னேயுடைய வனாந்திரத்தையே அதிர செய்ததா.
அதை போல கர்த்தருடைய இந்த காற்று பயங்கரம். இந்த உலகத்தில் இதுவரை காணாத ஒரு எழுப்புதலை போல, ஒரு சுனாமியை போல ஒரு எழுப்புதலை கீழ்காற்று உங்கள் மேலே, உங்கள் வீட்டு மேலே, உங்கள் வாழ்க்கை மேலே, சபை மேலே, ஊழியத்து மேலே நிச்சயம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தா தேவனுடைய மகிமைக்காக ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதே வசனம் மீண்டும் வாசிங்க. The moment Moses lifted his hand over the sea, the moment he raised his arms, the moment Moses lifted his hands over the sea, then the Lord caused a great, a powerful eastern wind. மோசே கரத்தை உயர்த்துகிற வரை, அந்த கோலை நீட்டுகிற வரை கீழ்காட்டு வரல. அவன் கையில் கோலை எடுத்தான், காட்டு அந்த சமுத்திரத்தை நீட்டினான், உடனே பரலோகத்தின் கீழ்காட்டு வந்தது. பிரியமானவளே, அன்பான சகோதரனே, சகோதரிய தேவ பிள்ளைகளே, கரங்களில் நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. verse number 16, 16. கோலை ஓங்கு, சமுத்திரத்தை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து. போதும். இங்கிலீஷில் thank you brother. Take the road and stretch the rod. That's it. Pick up the stick, take the rod and stretch the rod. Then you see the ocean will be divided. கோலை எடு, கோலை நீட்டு. அவ்வளோதான் செய்திய. இன்றைக்கு என்ன செய்திங்க? கோலை எடு, கோலை நீட்டு, அப்போது பலத்த காற்று, பலத்த கீழ்கட வரும். கோலை எடு. இன்னைக்கு படிச்சிங்கல்ல, சங்கீதத்தில் படிச்சிங்கள, அவ வல்லமையான செங்கோலை நீட்டுகிறாரா. அன்பானவர்களே, கோலை எடு. நீங்கள் ட்ரம் ஸ்டிக் தான் தெரிஞ்சுக்க இல்லைங்க. ஓகே, உங்கள் கையில் கோலை எடு, கோலை எடு, கோலை நீட்டு. அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் ஒரு பெரிய பலத்தை கீழ்காட்டை அனுப்புவா. அதான் 21 வருஷம் மோசே தன் கையினால தன் கைகளை சமுத்திரத்திலே கோலை எடுத்து நீட்டினான். அவன் கோலை எடுத்து நீட்டும் பொழுதுதான் பரலோகத்தை தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய பலத்த காற்றை அனுப்பினான். அன்பான தேவ பிள்ளைகளே, what do you mean by take the road and stretch the rod over the sea? இன்றைக்கு அதுதான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். ரொம்ப நேரம் பிரசங்கம் அல்ல, கொஞ்ச நேரம். ஏன்னா இங்கெல்லாம் ஒரு ½ an hour 3/4 மணி தான் சொன்னாங்க பிரசங்க டைமெல்லாம். தெரியாது. ஐயா சொன்னார், எவ்வளோ நான் பேசுங்க பாஸ்டர். ரொம்ப சந்தோஷம். இந்தியா மாதிரி ஃபீல் பண்ணேன். அன்பான கவனிங்கள். கோலை எடு, கோலை நீட்டு. அப்போ நம்ம கையில் ஒரு கோலை கொடுத்துருக்கிறார். என்ன அது? வேத வசனமாகிய வாக்கின் கோல். இதுக்கு பேர் a rod of promise. இதுக்கு பேர் என்ன? A rod of promise. This is called, the word of God is a rod of promise. The Bible is a rod of promise. The Bible is a rod of promise. அற்புதமான வார்த்தை, வாக்குத்தத்தின் கோல், வார்த்தையாகிய கோல், வாக்குத்தத்தின் கோல். இதுக்கு பேர் செங்கோல். இந்த வேத வசனம் பேர் என்ன? செங்கோல். நம்முடைய வேத வசனம் தான் ஆண்டு சொல்ல, அதுதான் நம்முடைய கையில் கொடுக்கிற பெரிய கோல். வசனம் தான் நம்ம கையில் கொடுக்கப்படுற கோல். ஆண்டவர் சொல்லுற, டேக் தை வேர்ட். ஆமென். டேக் தை வேர்ட் and stretch the word over the situation, over the people, over your enemy, over the sea, and you see what the Lord God is going to do for you. நீ கையில் கோலை எடுத்து அந்த சமுத்திரத்தில் நீட்டுகிற வரை எழுப்புத வராது, வளர்ச்சி வராது, மகிமையான காரியங்கள் வராது, பிரம்மாண்டமான காரியம் வராது, மகிமையான கிரியங்களை வராது.
நீங்களும் நானும் செய்ய வேண்டியது சபைக்குள்ள ஒரு எழுப்புதல், குடும்பத்துக்குள்ள செழிப்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், சரீரத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதம், தொழிலோ வியாபாரமோ படிப்போ ஒரு மாற்றங்களும் செழிப்பும் ஆசீர்வாதமும் எழுப்புத வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம கையில் கொடுக்கப்படுகிற அதிகாரமாகிய வாக்குத்தத்தத்தின் கோள். பல நேரங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் ஜெபிக்கின்றோம், வியாதிகள் வரும்போது ஜெபிக்கின்றோம், போராட்டங்கள் வரும்போது ஜெபிக்கின்றோம், நோய் வரும்போது ஜெபிக்கின்றோம், சோதனை வரும்போது ஜெபிக்கிறோம், எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லா நேரம் ஜெபிக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் வேத வசனத்தை எடுக்க மறந்து விடுகிறோம், வாக்குத்தத்தங்கள் எடுக்க மறந்து விடுகிறோம், வார்த்தைகள் எடுக்க மறந்து விடுகிறோம். ஜெபிக்கின்றோம், ஆனால் ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்பதில்லை. ஜெபிக்கின்றோம், ஜெபத்தில் வாக்குத்தத்தங்களை, பிரமாணங்களை, சத்தியங்களை சொல்லி ஜெபிப்பதில்லை. நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் வாக்குத்தத்தம் எடுத்து பயன்படுத்துவதில்லை. வேதம் சொல்லுகிறது, எடு வார்த்தையை எடு, உன் கையில் வார்த்தையை எடு. பிசாசுக்கு நேராக, உங்கள் சூழ்நிலைக்கு நேராக, சிவந்த சமூகத்துக்கு நேராக, வியாதிகளுக்கு நேராக, போராட்டங்களுக்கு நேராக, உபத்திரங்களுக்கு நேராக, கண்ணீருக்கு நேராக, சஞ்சலத்துக்கு நேராக, சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது அந்த வாக்குத்தத்தங்களை கையில் எடுங்கள். வேத வசனத்தை கையில் எடுத்து அந்த சூழ்நிலைக்கு நேராக பேசுங்கள். வார்த்தையை சொல்லி சூழ்நிலையை மேலே அடியுங்கள். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னி ஆண்டவருடைய நாமத்தை இப்போது கேட்கிற இந்த மழை நீங்குவதாக. வாக்குத்தத்தங்களை கையில் எடுங்க, வசனங்களை கையில் எடுங்க, பிரமாணங்களை கையில் எடுங்க, அதிகாரத்தை கையில் எடுங்கள, நீதியை கையில் எடுங்க, நியாயத்தை கையில் எடுங்க, அந்த சூழ்நிலை வீசுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை சீஷர்களோடு கூட படைகளை போய்கொண்டிருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட சில சீஷர்களும் படைகளை பிரயாணம் பண்ணுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். திடீரென்று படைகளை என்ன கடலில் திடீரென்று புயல் காற்று வந்தது, பயங்கரமான ஒரு புயல் காற்று. அந்த படகை அமிழத்தக்கதாக, அந்த படகு அப்படியே தண்ணீரை மூழ்கி போகிற அளவுக்கு பெரிய 4 புறத்த பலமான ஒரு புயல் காற்று வீசினது. சீஷர்களாம் அலறுகிறார்கள், சீஷர்களாம் பயம், திகில், நடுக்கம். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாரும் மூழ்க போகிறோம், அழிந்து போகிறோம். உடனே ஆண்டவராய் இயேசுவை ஓடி போய் ஆண்டவராய் இயேசுவை பார்த்து, ஐயரே, போதகரே, நாங்கள் அழிந்து போகிறோம், பயங்கரமான புயல் காட்டு, தயவு எழுந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று இயேசுவை அவளை தட்டி எழுப்பினார். கர்த்தரா இயேசுவோ அயர்ந்த நித்திரையில் இருந்தார். சீஷர்களாக ஓடி போய் இயேசுவை எழுப்பினார்கள். கர்த்தர் என்ன செய்தார்? ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அவரை உடனே அப்படியே கண்களை மூடி பரலோகத்தை தேவன் நோக்கி ஜெபிக்கல. அந்த புயல் காற்று பயங்கரமாய் படகு அமிழ்ந்து போகிற அளவுக்கு சீஷர்கள நடுக்கம், பயம், திகழ். இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசு எழுந்து ஜெபிக்கல, பிதாவே என்று ஜெபிக்கல. அவர் எழுந்தார், காற்றை பார்த்தார், கடலை பார்த்தார், அதட்டினா. ஏய் காற்றே அமைதலாரு, புயலே அமைதலாரு, கடலே அமைதலா, stand still. He spoke over the situation. He used the word of God over the situation. Take the rod in your hand and stretch over your situation. Then you can see a mighty move of God. இயேசுக்கு எழுந்து காற்றை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், அதட்டினார், அமைதலாயிரு என்று அதட்டினார். அதே தான் இந்த இடத்துல மோசே அவர் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பதாக கர்த்தர் செய்த காரியம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே, இப்போ ஜெபிக்கிற நேரம் இல்லை, நீ முறையிடுகிறல. வசனம் 13 வாசித்து பாருங்கள். 13ஆம் வசனம் கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, you just stand still and see what the Lord God is going to do for you and your people. இன்றைக்கு நீங்கள் காண்கிற அந்த எகிப்தின் இனி என்றென்றைக்கு காண மாட்டீங்க. அடுத்த வசனம், உங்களுக்காக ஆண்டு யுத்தம் பண்ணுவார்,
நீங்கள் செய்ய வேண்டியது பி குவாய்ட், பி சைலண்ட், பி ஸ்டாண்ட் ஸ்டில், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அடுத்த 15 சொல்றார் பாருங்களேன். மோசே நோக்கி, மோசே எப்போ பார்த்தாலும் முறையிட்டு கொண்டே இருக்கிறாய், எப்போது பார்த்தாலும் முறையிட்டு கொண்டே இருக்கிறாய், எத்தனை அற்புதங்களை பார்த்தாய், ஹல்லேலூயா, எத்தனை மகத்துவமான காரியங்கள், பலமான கிரியங்களை என் கரத்தினால் பார்த்தாய், எத்தனையோ அற்புதங்களை பார்த்தா, அதிசயங்களை பார்த்தா, பலமான கிரியங்களை பார்த்தா, ஓங்கிய புயத்தினால பெரிய பெரிய பார்த்தாய் அல்லவா, இத்தனை அற்புதங்களையும் பார்த்து பெரிய பெரிய காரியங்களை பார்த்தா இன்னும் ஏன் என்கிட்ட முறையிடுகிற? This is not the time for the petition. This is not the time for the supplication. This is not the time for your prayer request. This is time that you should act in my name. இப்போது அண்ணா சொல்றாரு, இன்னும் எங்கட முறையிடுகிறது என்னவா? அடுத்து என்னவா? ஜனங்களை சொல்லு, புறப்பட்டு போங்கள். அன்று சொல்றாரு, இதுவரை ஜெபம் பண்ணது போதும், முறையிட்டது போதும், எப்போது பார்த்தாலும் முறையிட்டு கொண்டே இருந்த போதும், இப்போது முறையிடுகிற நேரமில்ல, சிவந்த சமுத்திரம் எதிரில் வந்து விட்டது, பயங்கரமான கீழ்காற்று வந்து விட்டது, எனக்கு ஜனங்கள் திஸ் இஸ் அ டைம் டு ஆக்ட், நீங்கள் செயல்படுகிற வேலை வந்து விட்டது. சபையாரே வந்திருக்கிற உங்களை தான் பார்த்து சொல்ல, நீங்கள் செயல்படுகிற வேலை. எப்போது பார்த்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் நல்லது, எப்போது பார்த்தாலும் முறையிட்டு கொண்டே இருக்கிற நல்லது, முறையிடுதலும் ஜெபமும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் செயல்படுகிற நேரத்தில் வந்து இருக்க. போ மோசே, ஜனங்கள் சொல், போக சொல், புறப்பட்டு போக சொல். This is the time to act, a time for the action, a time for the acceleration. This is the year of acceleration. This is the year of act. Let everybody arise for God and go to act and bring the soul to the kingdom of God. Amen. இது எழும்பி நின்று புறப்படுகிற நேரம் வந்து விட்டது. என் ஜனங்களுக்கு சொல், புறப்பட சொல், இந்த யுத்தத்தை நான் பார்த்து கொள்ளுகிறேன், இந்த யுத்தத்தை நான் செய்கிறேன், நீங்க செய்ய வேண்டியது புறப்பட்டு போங்க, என் ஜனங்களுக்கு சொல், செயல்பட சொல். திருச்சபையே, இந்த நாட்கள் நாம் செயல்படுகிற நாட்கள் வந்துக்கிறோம். சபையாரே, நீங்களும் நான் சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த ஊரில், இந்த தேசத்தில் இனி வர நாள் செயல்பட வேண்டும். ஒரே இடத்தை உட்கார்ந்து ஜெபிக்கதை மாத்திரமல்ல, செயல்பட வேண்டும். புறப்பட்டு போ சொல். அல்லேலூயா. புறப்படாம ரெண்டாவது புறப்பட்டுட்டீங்க, ரெண்டாவது என்ன செய்யணும்? உன் கையில் கோல் எடுக்க சொன்னார். ரெண்டாவது டேக் தேர் ஆல், முதல்ல புறப்படணும், ரெண்டாவது கையில் கோல் எடுக்கணும், மூன்றாவது சமுத்திரத்தின் மேலே நீ வீசணும். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எழுந்தார், காற்றே கடலே அமைதலாரே அதட்டினா, உடனே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. God has given us authority in our words. Because every word of God has a power and a life. Every word of God has an authority. ஆண்டவனுக்கு தந்திருக்கிறார். இந்த காலவேளையில் நீங்கள் செய்ய வேண்டியது, செயல்படுறது, உங்கள் கையில் வேத வசனமாகிய வாக்கின் கோல், வேத வசனமாகிய சத்திய பிரமாணத்தின் கோல். இந்த கோலை உங்கள் வாயில் எடுக்கணும், கையில் எடுக்கணும், உள்ளத்தில் எடுக்கணும், உங்கள் சுச்சுவேஷன்ஸ் மேலே வீசணும். இதை எடுத்து பேசணும். எனக்கு விரோதமாக எந்த ஆயுதம், உனக்கு எந்த ஆயுதம் வாய்க்க பண்ணாத சொன்னவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்ப எல்லா ஆயுதத்தையும் இயேசுவின் நாமத்தை வாய்க்க பண்ணாமல் போக செய்வீராக என்று சொல்லணும். வாக்கு தத்தங்கள் எடுத்து பயன்படுத்தணும். வெறும் ஒரு கன்னை ரைஃபிளில் வச்சுருந்தா போதாது, அந்த ரைஃபிளில் இருக்க வேண்டிய புல்லட் இருந்தால் தான் ஷூட் பண்ண முடியும் உன எனிமியை. அருமையான பைபிளில் கையில் வைத்து கொண்டிருந்தா போதாது. பைபிள் மாத்திரமல்ல, அந்த பைபிளை ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உள்ளத்தில் இருக்கணும், மைண்டில் இருக்கணும், வாயில் இருக்கணும். வசனங்கள் மைண்டில் இருந்தால் தான். நல்லா கவனிங்க, எந்த ஒரு விசுவாசி வாயில் வசனங்கள் வரவில்லையோ, எந்த ஒரு விசுவாசி வாயில் வசனங்கள் நிறைய வசனங்கள் வரவில்லையோ, அப்படின்னா அவங்க உள்ளத்தில் வசனம் இல்லை, மைண்டில் வசனம் இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒரு விசுவாசி நிறைய வசனத்தை சொல்கிறாங்களோ, அவங்க இருதயம் முழுதும் வசனத்தால் நிரம்பி இருக்கிறது, அவங்க மைண்டெல்லாம் எண்ணமெல்லாம் வசனத்தால் நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. மைண்டில் இல்லைன்னா, உள்ளத்தில் வசனம் இல்லைன்னா வாயில் வராது. ஆமென்.
இந்த காலையில் உங்கள் உள்ளம், உங்கள் மைண்டு, உங்கள் உள்ள முழுத வேத வசனம் சத்தியத்தால் நிறைந்திருக்க வேண்டும். வார்த்தையை சொல்ல சொல்ல சத்துருக்கள் மேலே, வியாதிகள் மேலே, பிரச்சனைகள் மேலே, சாபத்து மேலே, எல்லா தடைகள் மேலே, தாமதத்து மேலே வேத வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. உடனே தடைகள் உடைக்கப்படும். அங்கே ஏதோ ஒரு செயல்பாடு இறங்கி வரும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த மோசே தன் கையில் கோலை எடுத்தான். சமுத்திரத்தை மேல ஆண்டவர் ஆக்சுவலாக சமுத்திரத்தை பேசத்தான் சொன்னார், இவன் அடித்து விட்டான். எடுத்தான் கையிலே, அவன் மோசத்தின் கையிலே சமுத்திரத்தை மேலே கை நீட்டினான். அப்போது கர்த்தர் முழுதும், அந்த காட்டுக்கு பேர் என்ன? பலத்த கீழ்காற்று. என்ன காற்று பேர்னா? a strong east wind. பலத்த கீழ்காற்று. ஏங்க, இதுவரை இல்லாத, நடக்காத ஒரு சம்பவம் பூமியில் நடந்தது. நல்லா கவனிங்க, அபூர்வமான காரியங்கள் நடந்தது. இதுவரை நடக்காத ஒரு காரியம் நடக்கிறது. எப்போது வேத வசத்தை உங்கள் கையில், உங்கள் உள்ளத்தில் எடுக்கிறீங்களோ, உங்கள் கையில், உங்கள் உள்ளத்தில் வாயில் எடுத்து சூழ்நிலைக்கு நேராக பேசுகிறீங்களோ, இதுவரை எங்கு நடக்காத அபூர்வமான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீ ட்ரை பண்ணி பாருங்க. 100%. எங்கள் ஊரில் நான் என் மனைவி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்த ஜாதியிடத்திலும் செய்திடாத அற்புதங்களை செய்வேன்னு சொன்னீங்களே, நான் எந்த ஜாதி இல்லை, எங்கள் ஊரில், எங்கள் பட்டணத்தில், கோலா தங்கவையில் யாருக்கு செய்திடாத அபூர்வமான காரியங்களை எங்களுக்கு செய்யும் கேட்டோம். அதே மாதிரி தான் பாஸ்டர் ஜாஷுவாக்கு தெரியும். அவர் இன்னும் கேஜிபிள் தான் இருக்கிறார். நான் இங்கே வந்துட்டேன், அவர் அங்கே அமிச்சிட்டேன். எங்கள் ஊரில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு உபவாச ஜெபம், 170 மாதம் 15 ஆண்டுகளாக முழங்கால் யுத்த ஜெபம், 15 ஆண்டில் முழங்கால் ஜெபம், 15 ஆண்டில் தொடர்ச்சியாக 2வது சனி உபவாச கூட்டம். இந்த எங்கள் பட்டணத்தில் யாருக்கு செய்திடாத காரியங்கள் ஆண்டவர் எங்களுக்கு, எங்கள் ஊழியத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஏனென்று சொல்ல, வார்த்தை சொல்லி சொல்லி கேட்டோம். வார்த்தை கையில் எடுத்தோம், வாயில் எடுத்தோம், அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இந்த காலவில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லிவிட்டு போகிற வார்த்தையை வாயில் எடுங்க. வசனம் சொல்லுகிறது, வேத அவன் உன் கோலை எடு, உன் கோலை நீட்டு. வசனம் 16 மறக்கவே வேண்டாம். உன் கோலை எடு, உன் கோலை நீட்டு. ஓ, ஸ்ட்ரெச் த ரோட் டுவர்ட் தி சிச்சுவேஷன். அல்லேலூயா. வீசுங்க வார்த்தையை, அந்த மலைக்கு மேலே வீசுங்க, சாபத்து மேலே வீசுங்க, தீமை மேலே வீசுங்க, தடை மேலே வீசுங்க, தாமதம் மேலே வீசுங்க, நோய் மேலே வீசுங்க, பிசாசின் மேல் கிரியை மேலே வீசுங்க. அந்த சூழ்நிலை மாறும். இவன் கோலை எடுத்தான், சமுத்திரம் நீட்டினான், அவ்வளோதான். இதுவரை பூமியில் நடக்காத ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நடக்குது. கடலே மலை 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 2ஆய் பிளக்குது. இதெல்லாம் முடியுமா? மனுஷன புத்தியில் முடியுமா? நோ. ஹல்லேலூயா. இதெல்லாம் அனுபவிச்சு தான் தெரியும். பயங்கரமான காரியம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 22 வாசிங்களேன். இப்போது சமுத்திரத்தின் நடுவாக, ஏங்க நான் கேட்குற கேள்வினா, இத்தனை கால ஆண்டவராக தேவன் பூமியை படைத்த நாட்கள் முதல் காலமாய் சமுத்திரம் இருக்குது. அந்த சிவந்த சமுத்திரம் கீழ்காட்டு வந்தவுடன் 2ஆய் பிளந்தது. பிளந்த உடனே எப்படி எங்கள் ரோடு கிடைக்கும்? எப்படி உடனே ட்ரைலேண்டு வரும்? ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் போட்டுச்சா? இந்தியா கவர்மெண்ட் போட்டுதா? அங்கே யார் ரோடு போட்டிருப்பாங்க சொல்லுங்களேன்? பைபிளை சொல்லுகிறது, சமுத்திரத்தை நடுவில் வெட்டாந்திரை. This is a great miracle. Amen. How many of you believe this is something great miracle beyond our comprehension? Even you cannot imagine. கிரகிக்கவே முடியாது. கதை அல்ல, ஏதோ கதை சொல்லி கொண்டு சம்பவம், நடந்த சம்பவம். சமுத்திரம் 2ஆய் பிளந்த உடனே எப்படி வெட்டாந்திரை கிடைக்கும்? எப்படி வெட்டாத வரும்? கர்த்தரால முடியாத கரு ஒன்றுமில்லை. என்றைக்கு வசனத்தை வாயில் எடுக்கிறீங்களோ, கையில் எடுத்து அதை பயன்படுத்துறீங்களா, அன்றைக்கு இதுவரை நடக்காத காரியங்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரை நடக்காதது, இதுவரை முடியாதது, இதுவரை காணாத, ஓ கர்த்தர் நடக்க செய்வா, காண செய்வா, முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. முடியாது. 2ஆய் பிளந்தது. சேரும் சகதியமாக இருக்க வேண்டிய இடத்துல திடீர்னு வெட்டாந்திரை, ட்ரை லேண்ட். People walked in the midst of the sea in a dry land.
This is impossible. இந்த சின்ன மூலையில் அந்த மகாபுர தெய்வத்தின் மகத்துவத்தை நம்மால் புரிய முடியாது. He made a road. He made a dry land just to pass, cross over the ocean. Hallelujah. யோசிச்சு பாருங்க, இவதான் நம்முடைய ஆண்டவர், சர்வ வல்லம் உள்ளவர். அவரால் முடியாத எதுவும் இல்லை. ஆமென். அந்த வல்லமுள்ள தேவன் தான் எனக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். நீங்க செய்ய வேண்டியதுலாம் வசனத்தை, வாக்குத்தத்தங்களை கையில் எடுங்க, நல்லா ஜெபியுங்க, சூழ்நிலைக்கு மேலே வீசுங்க, சூழ்நிலை தலைக்கிழாய் மாறும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, அவருக்கு வலது புறத்திலும் அவருக்கு இடது புறத்தில் ஜலம் அவர்களுக்கு. ஏங்க, எந்த ஜலம் தடையா இருந்ததோ யோசிச்சு பாருங்க, எந்த ஜலம் தடையாக நின்றதோ அதே ஜலம் இப்ப பாதுகாப்பா நிற்குது. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எந்த ஜலத்துக்கு பயந்தார்களோ அந்த ஜலம் இவங்களை பார்த்து பயந்து பிரிந்து நிற்கிறது. எந்த ஜலம் தடையாக நின்றதோ அதே தண்ணி இப்போது பாதுகாப்பாக மதிலாக நிற்கிறது. இதுதான் என் ஆண்டவராக இயேசுக்கு செயல். அல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, அப்போது எகிப்தியர் தொடர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வெட்டாத எகிப்தியர் பின்னாடி வந்தாங்க, இராணுவம் வந்தது, குதிரைகள் வந்தது, ராஜாக்கள் வந்தாங்க, பராக்கிரமஸ் வந்தார்கள், சேனை வீரர்கள் வந்தாங்க, எல்லாரும் அழிந்து போனார்கள். இஸ்ரவேலர்களோ பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பைபிளில் எங்கெல்லாம் பழைய ஏற்பட்ட கீழ்காட்டு, எண்ணாகமத்தில், லேவியராகத்தில் எங்கெல்லாம் கீழ்காட்டு வீசினதோ அந்த கீழ்காட்டு என்ன செய்தது? வேதம் வாசிக்கிறோம், கீழ்காட்டு இறைச்சி கொண்டு வந்தது, கீழ்காட்டு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அந்த பூமியிலிருந்த, அந்த எகிப்திலிருந்த என்னென்ன ஆசீர்வாதம் இருந்தோ எல்லாவிட வாரி கொண்டு வந்து இஸ்ரவேலுக்கு வனாந்தத்தில் ஆகாரமாய் போட்டது. யார் கொண்டு வந்தது? வனாந்தத்தில் ஆகாரங்களை யார் கொண்டு வந்தது? வனாந்தத்தில் எல்லா இறைச்சி யார் கொண்டு வந்தது? கீழ்காற்று. இஸ்டே எங்க இருக்கு அங்கே நில், வனாந்தரம் அங்கே நில்லு. வனாந்தத்தில் இருக்கிறாயா, வெட்டாந்தது அங்கே நில், நானுக்கு ஆகாரத்தை கொண்டு வர என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தத்தில் எல்லா இறைச்சியும் எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்தா. அது அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த சபையில் கீழ்காட்டு வர ஆரம்பிக்குமானால் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா புற ஜாதி, எல்லா ஆத்துமகள், எல்லா ஜாதிகளையும் தானாகவே இந்த கீழ்காட்டு உங்கள் சபையில் வரப்போகிற கீழ்காட்டை தானாகவே இழுத்து கொண்டு வந்து இந்த ஆலயத்தை போட்டுடும். எல்லாவற்றையும், பொன்னையும் பொருளையும் ஆத்துமகளையும் சுகத்தையும் நன்மையும் உயர்வையும் மேன்மையும் செழிப்பு எல்லாம் வாரி கொண்டு வந்து இந்த கிறிஸ்துவ எழுப்புத சபையை போட்டுவிடும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த கீழ்காட்டு இந்த சபையில் வருகிற வரை நீங்கள் வசனத்தை எடுத்து, அதிகாரத்தை எடுத்து, வார்த்தை எடுத்து, கோலை எடுத்து, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு நேராக இருக்கிற, விரோதமாக இருக்க, தடையாக இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கு மேலே வார்த்தையை என்ன கோலை வீசுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பரலோகத்திலிருந்து பலமான ஒரு கீழ்காட்டு உண்டாகும். இந்த கீழ்காட்டு என்ன செய்கிறது? முதலாவது எழுப்புதை கொண்டு வருகிறது. இந்த கீழ்காட்டு என்ன செய்கிறது? ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. இந்த கீழ்காட்டு என்ன செய்கிறது? எத்தனை சிவந்த சமுத்திரத்தை போல பெரிய பிற தடைகள் வந்தாலும், பெரிய பிற சோதனைகள் வந்தாலும், பெரிய பிற சத்து கிரிகள் வந்தாலும் அவ ரெண்டாக உடைத்து நிர்மூலமாக்கி இந்த கீழ்காடு பெரிய வழிகளையும் வாசலையும் உண்டாக்கும். இந்த கீழ்காட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்திரத்தையே சமுத்திரம் ரெண்டாய் பிளக்க வைத்தது. அப்படின்னா தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னே கடந்து செல்லுவா. அப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. இந்த கீழ்காற்று ஒரு பெரிய வழிய வாசலை, எங்கே வழி இல்லையோ, எங்கே வழி காணாமல் இருந்ததோ அதே இடத்துல வழியை திறந்தது. அப்படியெல்லாம் அந்த கீழ்காட்டு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சபைகளில், உங்கள் குடும்பங்களை வீசும் பொழுது பெரிய இதுவரை அடைக்கப்பட்ட எல்லா வழிக்கான தானாய் திறக்க செய்வார். ஆமென்.
நீங்கள் விசுவாசிக்கிற இந்த கீழ்காட்ட சாதாரண கீழ்காட்டில் அவை பரலோகத்து வருகிற ஒன்று. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது பூமியில வருகிற ஒன்று அல்ல. திஸ் இஸ் when comes from above. பரலோகத்து வருகிற ஒன்று, பரலோகத்து கர்த்தர் அனுப்புகிற ஒன்று. இது பயங்கரமானது, பராக்கிரமானது, வல்லமையானது, விவரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வல்லமையான பயங்கர பலத்தை கீழ்காட்டை கர்த்தர் இந்த சபை மேல அனுப்ப போகிறார். இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு பாருங்க, 2 வருஷத்துக்கு பாருங்க, இந்த சபை வேற நிலைமை கத்த கொண்டு போவா. சிறையிருப்பெல்லாம் மாற பண்ண போகிறா, தடைகளை உடைக்க போகிறா. எல்லா ஆண்டும் இப்போ கத்த என் உள்ளத்தை சொன்னார், இந்த சபையை ஐ ஆம் பர்ஜிங் திஸ் லேண்ட். இந்த சபையை நான் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன? இன்னும் அதிகமான கனிகளை கொண்டு நாட்டும்படியாக, இன்னும் அதிகமான கனிகளை கொடுக்கும்படியாக இந்த சபையை கத்த சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். சுத்திகரிப்புள்ள அடி இருக்கும், பிடுங்குதற்கும், நொறுக்குதற்கும், கட்டுகள் இருக்கும், வெட்டுக்குதற்கும், நறுக்குதல் இருக்கும், நசுக்குதல் எல்லாம் இருக்கும். ஒரு சபை ஒரு தோட்டத்தை எஜமா சுத்திகரிக்கும் போது பிடுங்க வேண்டிய பிடுங்கி போடுவார், நசுக்க வேண்டியகளை நசுக்கி போடுவாய், அறுக்க வேண்டியகளை அறுத்து போடுவார், துண்டிக்க வேண்டிய துண்டித்து போடுவார், பொறுக்க வேண்டிய கற்களை பொறுக்கி விசிறி அடிப்பார், தூக்க வேண்டியதை தூக்குவார். எல்லா ப்ராசஸும் நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பெரிய மேஸ் எழுப்புத வரப்போகிறது, ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கும் எங்களுக்கும் வரப்போகிறது. கர்த்தர் என்னையும் எங்களை நாட்டப்போகிறார். புதிய புதிய செடிகளால், புதிய புதிய மரங்களால், புதிய புதிய கனிகளால், புதிய புதிய ஆத்துமக்களால், பல ஜாதி பாஷை. திஸ் சர்ச் இஸ் கோயிங் டு பி a multi-nationalities. அநேக ஜாதிகள், அநேக மக்கள், அநேக மொழிகள் எல்லாவரையும் கொண்டு வந்து இந்த இடத்தை கர்த்தர் நாட்டப்போகிறார், கனிகளை கொடுக்க போகிறார். இந்த சபை கத்த வளர செய்ய போகிறார், பெருக பண்ண போகிறார். அந்த சபையை எல்லாரும் மேன்மைப்படுத்த போறார். இதுதான் கீழ்காட்டின் மேன்மை. ஹalleluya. ஷிமா நகரா ராத்தோரே ஸ்பேக்கரோ ஷபௌதரா நரமாஸ். ஹalleluya. Hallelujah. My dear church of God, prepare yourself to see and receive the eastern wind, which is going to blow forth from above. இது மனுஷ கண்களுக்கு தெரியாது. எந்த மனுஷ கண்களுக்கு தெரியாது. மோசைக்கு ஒண்டி தான் தெரிஞ்சது. மோசைக்கு ஒண்டி தான். ஈவன் இஸ்ரவேல் ஜனங்களும் தெரியல, ஆனா மோசை கண்களுக்கு தெரிந்தது. இது கீழ்காட்டின் மேன்மை. இந்த கீழ்கடை வீச போகிற நேரங்களும் காலத்தையும் உங்க போதுகிற கண்களையும் அப்படியே மனைவிக்களையும் கத்த பார்க்க செய்ய போகிறா. இதை இயேசுவின் நாமத்தை அறிவித்து விட்டு போகிற எங்கெல்லாம் அந்த செய்தி கொடுத்துருக்கணும், எங்கெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறோம், அங்கெல்லாம் மாபெரும் மாற்றத்தை நான் பார்த்துருக்கேன். நேற்று கூட எங்கள் சபையில், நான் இங்கே இருக்கிறேன், எங்கள் சபையில் மாதம் நடக்கிற இந்த உபவாசம் ஒரு பெரிய அளவில் நடக்கும். அந்த கோவிடுக்கு முன்னாடி எங்கள் சர்ச் காம்பவுண்டில் ஒரு 700 பேர் 800 பேர் கிட்டத்தட்ட 1000 பேர் வருவாங்க ஒவ்வொரு உபவாச ஜெபத்திற்கும். கோவிடுக்கு பிறகு சர்ச் உள்ளே நடத்துகிறோம். ஒரு 400 பேர் 500 பேர் வருவோம், அவ்வளோதான். அப்போது யாருக்கும் தெரியாது, நாங்கள் வெளிநாட்டு வந்து பொதுவாக சொல்ல மாட்டோம், திடீர்னு காணாமல் போயிடுவோம். ஏன்னா சொன்னால் ஒரு கூட்டம் வராது, அது வழக்கமாக திடீர்னு காணாமல் போயிடுவோம். ஆனால் நேற்று ஒரு பாஸ் தெரியாமல் சொல்லிட்டார். அப்போ சாட்சி கொடுக்குறாங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில். ஒரு ஊழியக்காரர் வந்து சாட்சி கொடுக்குறாரு. 2000 எத்தனை வருஷம்? 2018 ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அது பிறகு 2020 ஆண்டு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அதே தீர்க்க தரிசனத்தை என்னுடைய மகன் மூலியமாக கடந்த மாதத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதை குறித்து அற்புதமான சாட்சி சொன்னார். ஐயா வாயில ஐயா எங்கள் சபைக்கு வந்து என்னெல்லாம் சொன்னாரோ அப்படியே எங்கள் சபை பெரிய சபையாக மாறி, பெரிய எழுப்பத கூட்டமாக மாறி, நீங்கள் நாங்கள் ரொம்ப நல்ல ஆசுவாதமாக இருக்கிற மாதிரி சாட்சி கொடு. நான் இல்லை, அந்த பாசு நான் ஊரில் இல்லைன்னு தெரியாது, பாசு வருவார் நினச்சினுக்கிறார் போல அவர் சாட்சி கொடுத்தது நான் பார்த்தேன். பிரியமானல சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டு போகிற இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் அல்ல, இந்த வசனம் அந்த கீழ்காட்டை கொண்டு வரும். 2 பேர் இருந்தால் போதுங்க, 2 பேர் ஒருமனப்பட்டா போதும், பலத்த காரியில் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, வெட்டாந்தரில் மக்கள் நடந்து போனார்கள். இந்த வெட்டாந்தர் எப்படி வந்தது? வர முடியுமா? சமுத்திரம் இருக்கிற இடத்துல 2ஆய் பிறந்து திடீரென்று
விட்டாதே, வர முடியாது. முடியாதவளை முடிய பண்ணுகிறத நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. முடிய பண்ணுகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த காலவெளியில் உங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற காரியம், வசனம் 16 மறக்க வேண்டாம். உன் கோலை ஓங்கு, உன் கோலை உன் கையில் ஏடு. வேதம் சொல்ற சமுத்திரத்தை, ஏங்க ஆண்டவர் உங்களுக்கு தான் அதிகாரம் தராரு, உங்களுக்கு தான் சொல்றார், பிளந்து விடு. இது என்ன முடியுமா, முடியாதா, ஆகுமா? நம்மை பார்த்து சிவந்த சமுதிரம் ரெண்டாய் பிளந்து விடுன்னு சொல்றாரு. உங்கள் கையில் ஒரு கோலை கொடுத்துட்டு இந்த ஆஸ்திரேலியா சமுத்திரத்தை பிளந்துட்டு வா மகளேன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? என்ன ஆண்டவரே கேலி பண்ணுறீங்களா? அதுதான் நடந்தது. கோலை எடு, கோலை நீட்டு. மூன்றாவது வார்த்தை என்ன? பிளந்து விடு, பிளந்து விடு. இங்கே பாருங்க, இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கணத்தை கேளுங்கள். மோசே ஒரு நாளும் ஆண்டவரை எப்படி ஆண்டவரேன்னு கேட்கல. நான் போய் பிளக்கிறதா, என்னால் முடியுமா கேட்கல. ஏன்னா அவன் கையில் இருக்குது சாதாரண கோல் அல்ல, பலமான ஒரு கோல். வேதத்தை வாசித்து பாருங்கள். இதே யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். Turn with me the book of Exodus chapter 4. 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 3, 4, 5 வாசித்து பாருங்களேன். என்ன அழகான வார்த்தை கேட்கலாமே. நான்காம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே உன் கையில் இருக்குது என்னப்பா? ஆண்டவர், I have small just an ordinary stick in my hands. என் கையில் சாதாரண கோல் வச்சுனுங்கிறப்பா. சரிங்க, வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில் என்னப்பா இருக்கு மோசே? ஒரே ஒரு சின்ன கோல் ஆண்டவரே. அப்படியா? அது கீழே போடு. இப்போ பார், இவ்வளோ மகத்துவத்தை, இவ்வளோ மகிமையான காரியத்தைப்பா. உடனே போட்டான். என்னாச்சு? தரையில் போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. பயந்து ஓடினான். அருமையானவர்களே, ஆண்டவர் மோசே அழகா கேட்டார், மோசே உன் கையில் என்ன இருக்கு? ஆண்டவரே, சின்ன ஒரு துண்டு ராடு, சின்ன கோல் இருக்கப்பா. அப்படியா? அதை கையில் கீழே போடு. You see what I am going to do for you. நான் என் மகத்துவமான வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். நான் சாதாரண கோலை கீழே போடு. திடீர் கீழே போட்ட என்ன ஆயிட்டு? எல்லாரும் சொல்ல, என்ன ஆச்சு? சர்வமா மாறிவிட்டது. ஏங்க, ஒரு சாதாரண கோலை ஆண்டவர் மோசை பார்த்து கேட்கிறாரு, உன் கையில் என்ன இருக்கு மகனே? மோசே, உன் கையில் என்ன இருக்கு? ஆண்டவர், என் கையில் சின்ன சாதாரண செத்து போன அந்த கோலில் உயிர் இல்லை, சாதாரண கோல், பிரயோஜனம் இல்லாத கோல், அற்பமான கோல். இதை வச்சு என்ன செய்ய போறீங்க? ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு, அந்த சாதாரண கோலை கொஞ்சம் கீழே போடு, நான் என் வல்லமை வெளிப்படுத்த போகிறேன், என் வல்லமையை மகிமையான இப்போ பார்க்க போகிறேன். மோசே கோலை கீழே போட்ட உடனே திடீரென அந்த கோல் சர்ப்பமாக மாறிச்சு. மாறவுடனே மோசே பயந்து ஓடுறான். மறுபடியும் ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், அந்த பாம்பு சர்ப்பத்தின் வாலை கொஞ்சம் டச் பண்ணு. உடனே இப்போ அதை பிடிக்க போகிறான். மறுபடியும் என்னாச்சு? அது கோலாய் மாறி. இவ்வளோ அற்புதம் செய்தன. இந்த சாதாரண கோலை கொண்டு பிரமிக்கத்தக்கதான வல்லமை விளங்க பண்ணினே இந்த சமுத்திரம் ஏமாத்திரம். அந்த கோலை தான் இப்போ எடுத்துன்னு போ. அல்லேலூயா. உன் கையிலுக்கு சாதாரண கோல் அல்ல, சாதாரண கோலை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்ய போற. கரங்களை தட்டி விசுவாசிக்கிற நீங்கள் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாதாரண கோலை கொண்டு தான் அசாதாரணமான காரியங்களை செய்ய போகிறேன். And I am going to bring forth something extraordinary things out of the ordinary stick in your hands. உன் கையில் இருக்கிற சாதாரண கோல் தான், அது போதும், அது எடுத்துன்னு போ. அது இதுவரை இல்லாத அசாதாரண காரியம் செய்ய போகிற. அந்த அசாதாரண காரியம் தான் சிவந்த சமத்துக்கு மேல நீட்டு. பிரியமானவர்களே, சாதாரண பைபிள் நினைக்கலாம்,
சாதாரண வசனம் என் கையில், இதை வச்சு என்ன பண்ண ஒன்றும் இல்லை. இந்த கையில் வச்சு நீ உங்கள் சூழ்நிலைக்கு நேராக உங்கள் வீட்லேயோ உங்கள் குடும்பத்துலேயோ வாழ்க்கையிலையோ வியாபாரத்துலேயோ தொழிலையோ படிப்புலையோ சிக்னஸ்லையோ பாவர்ட்டிஸ்லையோ வாட் எவர் த சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷன் நேராக இந்த வேத வசனத்தை பைபிளில் வார்த்தை கொஞ்சம் அப்படி வைங்க, அந்த சுச்சுவேஷன் மேலே வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் கர்த்தர் செய்த கிரியை பாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே சாதாரண கோல் வச்சுன்னுக்கிறேன், அது போதும். சாதாரண கோலை கொண்டு பெரிய அசாதாரணமான காலை செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இந்த காலவில் என்கிட்ட ஒரு சின்ன விசுவாசம், சாதாரண விசுவாசம், பெரிய விசுவாசம் அல்ல, சின்ன ஜெபம், பெரிய ஜெபம் அல்ல, சின்ன பரிசுத்தம், ரொம்ப பெரிய பரிசுத்தம் அல்ல, போதும் கொஞ்சம் பரிசுத்தம், ஒரு சின்ன ஜெபம், முழுமையான விசுவாசம். அதை வைத்துக்கொண்டு அந்த வேத வசனம் கையில் எடுத்துப்பாரு, வாயில் எடுத்துப்பாரு, அதை சுச்சுவேஷன் நேரம் பேசிப்பாரு, பெரிய பலமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலவில் this is the time of action, the time to act. சபையாக நீங்கள் இருக்கிற நீங்கள் செயல்படுகிற காலத்துக்குள்ளே வந்து விட்டீர்கள். இதுவரை முறையிட்டு கொண்டே இருந்த போதும் மோசே, உன் ஜெபம்லாம் எனக்கு தெரியும், உன் வேண்டுதல் எனக்கு தெரியும், உன் பிரயாசம் எனக்கு தெரியும், உன் முயற்சி எனக்கு தெரியும். இப்போ ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, நீ செயல்படுகிற காலத்தில் இருக்கிறாய். ஆண்டவர் என்ன செயல்படணும்? கோலை கையில் எடு, அந்த வார்த்தையாக கோலை கையில் எடு, சமுத்திர நேரம் நீட்டு, அது போதும், மற்றவரை நான் பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சபைக்கு நேராக வாழ்க்கையில் குடும்பம், பிள்ளைகள், வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் வேத வசனத்தை கையில் எடுங்கள், வாயில் எடுங்கள். அந்த வாயிலிருந்து சூழ்நிலைக்கு மேலே பேசுங்கள், சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள், வியாதிகளை பார்த்து பேசுங்கள், சாபங்களை பார்த்து பேசுங்கள், பிசாசு கிரியைகளை பார்த்து பேசுங்கள், தாமதங்களை பார்த்து பேசுங்கள், சத்துருவின் கிரியைகளை பார்த்து பேசுங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுகிற ஜனங்களை பார்த்து பேசுங்கள், உங்களுக்கு விரோதமாக எழுகிற காரியங்களை பார்த்து பேசுங்கள். அப்போது கர்த்தர் பலத்தை கிரியை செய்வார். மோசே கையில் எடுத்தான், நீட்டினான், எடு, நீட்டு, கடைசி வார்த்தை பிளந்து விடு. யோசிச்சு பாருங்களேன், பிளந்து விடுன்னு ஒருவேளை மோசே எதிர்பார்த்தல, கர்த்தர் பிளப்பார்னு இல்லை. எடு, நீட்டு, பிளந்து விடுது உன் வேலை, நீ தான் பிளக்கணும், சமத்தை நீ தான் பிளக்கணும். இது எப்படி ஆண்டவரே? ஒன்று நீ செய்ய வேண்டியது, கோலை எடுத்துன்னு போய் சமுத்திரத்து மேலே நீட்டு, அவ்வளோதான். நடந்த சமையல் எல்லாத்தையும் சமுத்திரம் ரெண்டாய் பிளந்தது. அதை யோசிக்கணும். அந்த பலத்தக்கிற பயங்கரமான ஒன்று, வலிமையான ஒன்று, வல்லமையான ஒன்று, சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினா அதை பிளந்து பிரிந்து போய்விட்டது. பிளந்து பிரிந்து போய் பெரிய வெட்டாந்தரை உண்டானது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் மோசேக்கு சொன்னதை தான் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறா, இந்த ஊழியக்காரங்க சொல்லுகிறா, மக்களுக்கு சொல்லுகிறா, உங்கள் கோலை எடுங்க. This is the time to take the word of God, the rod of authority, the rod of promises. Take the rod of promise and use over the situation. And then you see the marvelous thing. And you will be able to see a mighty things will take place. கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்க்கலாம். இந்த காலவேளையில் எதுவாக இருந்தால், அவங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், whatever your situation and whatever circumstances, no matter how big, how deep, how great your problems, no matter what worse condition your sickness, no matter what kind of poverty, and no matter what kind of the hard, or how great and big your situation, the problems, you may be going through or passing through trials and tribulation and temptation and sickness and the poverty, and your enemy may arise against you. No matter, take the role and take the word of God, take the authority, use over the situation,
And you see, the moment you lift your rod, the moment you lift your rod and stretch your rod over the situation, and you will see the great, massive, powerful, the east wind will arise. The காலவெளியிலே, what is your situation? What kind of problem you are facing in your life? அருமையானவர்களே, என்ன பிரச்சனை? மகளே, உன் வேண்டுதல் என்ன? மகனே, உன் வேண்டுதல் என்ன? உன் பிரச்சனை என்ன? உன்னுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய முயற்சி என்ன? உன்னுடைய பிரயாசம் என்ன? உன்னுடைய ஆசை என்ன? உன்னுடைய வாஞ்சை என்ன? உன்னுடைய கண்ணீர் என்ன? எதுவாக இருந்தாலும் சரி, கவலைப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2026 ஆண்டில் வருஷத்தின் நடுவில் 6 மாதம் கடந்து விட்டது, 7வது மாதம் வந்து விட்டோம். யோசியல சொல்லுகிறார், தேவரீ, வருஷத்தின் நடுவில் வந்து விட்டோம். இந்த வருஷத்தின் நடுவில் உடைய மகத்துவமான கிரியின் வல்லமையான கிரியை எங்கள் வாழ்க்கையில் நீ விளங்க பண்ணுவீராக. வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அடுத்த 6 மாதத்தில் கர்த்தர் இந்த சபை மேலே, உங்கள் ஒவ்வொரு மேலே ஒரு பலமான பயங்கரமான கீழ்காட்டின் வல்லமை உங்க மேலே அனுப்ப போகிறார். ஷிக்கமானா சபுக்குரபாலாஷ். இந்த பலத்த காற்று எல்லா தடைகளை உடைக்கும். இந்த பலத்த காடு சிவந்த சமுத்திரமே உங்களுக்கு நேராக விரோதமாக எழும்பி வந்தாலும் தடையாக நின்றாலும், அந்த சிவந்த சமுத்திரத்தையே தடையா நிற்கிற உங்களுக்கு விரோதமாக பலத்த காற்றை போல, ஒரு பெரிய சமுத்திரத்தை போல, ஒரு பெரிய கடலை போல சோதனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் எது எழுந்து வந்து நின்றாலும் பயப்படாதீர்கள். ஒரு பெரிய பலத்தை கீழ்காட்டு கர்த்தர் அனுப்பி அதே அந்த சிவந்த சமுத்திர தடையா நின்ற எல்லாட நொறுக்கி 2ஆய் பிளந்து உங்களுக்கு வழியை திறத்து உங்களை சுகத்தை கொடுக்குவோம், வல்லமை தருவோம், ஆசீர்வாதம் கொடுக்குவோம், வழிகளை திறக்க கர்த்தரால முடிய பண்ணுவ. கரங்களை தட்டி விசுவாசம் பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் பயப்படாத, சிவந்த சமுத்திரத்துக்கு பயப்படாத, எரிகை பார்த்து பயப்படாத, மலைகளை பார்த்து பயப்படாத, சத்துருக்களை பார்த்து பயப்படாத, வியாதிகளை பார்த்து பயப்படாத, பிரச்சனைகளை பார்த்து, சாபங்களை பார்த்து, மனுஷனை பார்த்து பயப்படாத. இதோ நான் பயங்கரமான ஒரு கீழ்காட்டு அனுப்ப போகிற அந்த கீழ்காட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி நிர்மூலமாக்க வேண்டிய நிர்மூலமாக்கி, உடைக்க வேண்டிய உடைத்து, ஓ திறக்க வேண்டிய வழியில திறந்து உங்களுக்கும் எனக்கு நன்மை செய்ய வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவில நிறைந்து ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க. Open your mouth. Come on, clap your hands. Open your mouth. Oh, praise unto the name of the Lord. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில வசனத்தை எடுங்க, வார்த்தை எடுங்க. Take up the road. ஓ, இயேசுவின் நாமத்தில் வார்த்தையை எடுங்க, வசனத்தை எடுங்க, வாக்குத்தத்தத்தை எடுங்க, அதிகாரத்தை எடுங்க, அபிஷேகத்தை எடுங்க, வல்லமை எடுங்க, ஜெபத்தை எடுங்க, விசுவாசத்தை எடுங்க, துதியை எடுங்க, ஸ்தோத்திரத்தை எடுங்க. கர்த்தர் சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படி உங்க கையில் இருக்க எக்காலத்தை எடுத்து கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களுக்கு சபைக்கு விரோதமாக, உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்க ஊழியத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, படிப்புக்கு விரோதமாக எழும்பு எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்கும்படி எல்லாருடைய கரங்களை எடுத்து பயன்படுத்துங்கள். ரபாலா ஷேவரியாந்தர மாஷிகரமனசியா ரபாத்தல கரதரபல சந்தரமனதர. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க. ஒரு வல்லமை இப்போது உங்க மேலே இறங்கி வரட்டும். இப்போது அந்த பலத்தை காட்ட ஆரம்பிக்கட்டும். கரங்களை யாரெல்லாம் தட்டுறீங்களோ, யாரெல்லாம் வாயை திறந்து வெக்கப்படாம கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, உங்க மேல ஒரு வல்லமை, உங்க மேல ஒரு பலத்தை காட்டி இறங்குவதாக. Father, I release the eastern wind right now in the name of Jesus. Father God, release the power, release the eastern wind. Let the east wind touch everybody in the name of Jesus. Release the power, release the east wind, fill everybody. கரையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வல்லமை பலத்தை கீழ்காட்டி இறங்கட்டும். பலத்தை கீழ்காட்டு ஒவ்வொரு மேலே, ஒவ்வொரு தலைகள் மீது, ஒவ்வொரு வேலை கர்த்தருடைய பலத்தை கீழ்காட்டி இப்போது இறங்க. பெற்றுக்கோ மகளே, பெற்றுக்கோ. Come on, ரசி. அருமை சகோதரியை பெற்றுக்கொள், அருமை சகோதரனை பெற்றுக்கொள். ஐயா பெற்றுக்கோ. வாய்களை திறந்து கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு பலத்தை கீழ்காட்டு உங்கள் மீது, உங்க வீட்டு மீது, உங்க சரீரத்து மீது, உங்க பிள்ளைகள் மீது, உங்க ஊழியத்தை இப்போது இறங்கு. Come on, receive in the name of Jesus. Rababababa kabababada kalada shakarada ramana ramanada ramanada rekalada rebekara daramalila karia ishekidiro ikorabatre uramakatra பெற்றுக்கோ. Come on, receive.
பலத்த கீழ்காட்டு உங்கள் சாபங்களை முறிக்கிறது, உங்களுக்கு விரோதமாக சாபங்களை முறிக்கிறது, தடைகளை உடைக்கிறது, வெண்கலத்தை நிர்மலமாக்குறது, மலைகளை நொறுக்குகிறது, அந்தகாரத்தை அழிக்கிறது, மந்திரம் செய்வினை புள்ளிசினை நிர்மலமாக்குறது, சகல தடைகளை நீக்குகிறது. இந்த கீழ்காட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எழுப்பதை கொண்டு வருகிறது. மகாதா லதரா பாபா 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 பரதரபா ஓ ரதரரரரரபா ஷிகதலதரதரபலதியந்தனமா. ஆமென் 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 ஆமென். பலமான காற்று இந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வந்து சபை மீது வீச ஆரம்பித்திருக்கிறது. இது அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஒரு பெரிய பலத்தை கீழ்காட்டுங்க. ஜெபிக்க 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 அநேக ஆத்துமகளை இழுத்துக்கொண்டு வரப்போகுது. ஆசீர்வாதம் இழுத்து வரப்போகுது, எடுப்புதல் இழுத்துக்கொண்டு வரப்போகுது. புது புது ஜாதி பாஷை மக்கள் இங்கே வரப்போகிறார்கள். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. இந்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய மகிமை இந்த அடுத்த 6 மாதத்தில் அடுத்த வர நாட்களில் கர்த்தருடைய பலமான கிரியை, பயங்கரமான கிரியை, பலத்த கிரியை இந்த இடத்துல நடக்க போகிறது. ஷபோரா தோராபாலா ஒரகபாதா கரமானா செபாதியனமா பாராதா கரா ஷபா கரபாலா சியா இமி நாராமனா கரபோத்துரு வீடு பரக்கரத ரவ கரபலபா ஷிபரபரபா ஓர பல பல பலபா ஷபர பிரபர பர 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 பலபா ஷபரபரி பரபரி பக்கரபர பரப சந்தர. பலத்து கீழ்காற்று, பயங்கரமான கீழ்காற்று, அளவிட முடியாது, கிரகிக்க முடியாது, நீங்க தாங்க முடியாத அளவுக்கு இந்த சபையிலிருந்து ஒரு பெரிய கீழ்காற்று கத்த ஊட்ட ஆரம்பித்து விட்டா. வார்த்தையை தினந்தோறு எடுங்கள், வாக்குத்தத்தங்களை எடுங்கள், பிரமாணங்களை எடுங்கள், உங்களுக்கு நேருகிற சூழ்நிலை மேல வீசுங்கள். அப்போது சிவந்த சமுதிரம் 2ஆய் பிளந்தது போல, வழியை திறந்தது போல கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு முறை கூட கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கிற கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென் 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 ஆமென். நடப்பித்ததுக்காக ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லும். தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று அங்கீகரிக்கிறவர்கள் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு பலத்த கீழ்காற்று இந்த சபையில வீசப்பட போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்க சொன்னது போல ஆண்டவரே, நாங்க கோலை எடுக்கவும் நீட்டவும் ஆண்டவரை பிளந்து விடவும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அறிவுரை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை செய்ய நீர் எங்களை பலப்படுத்துவீராக. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யட்டும் ராஜா. எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே தேவைகள் இருக்கிறதோ அந்த குடும்பங்களுக்குள்ளெல்லாம் அந்த கீழ்காற்று வீசப்படுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுடைய கரம் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு வார்த்தையை கொடுத்த உடைய தாசனை ஆண்டவரே, ஒரு துணையாரே நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, என் பரலோகத்தின் தேவனானவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவாக்குவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் கேள்விப்பட்டதல்ல, இதை காட்டிலும் மேன்மையானதை இன்னும் அவர்கள் செய்ய தேவனீர் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துவீராக. தேவ கிருபையை கொடு. நல்ல தீர்க்க ஆயுசை கட்டளையிடு. நல்ல சுகம் பல ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்மத்தில் இருக்கிற போதுகிறவர்கள் ஆசீர்வாதத்தை சொல்லு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியானவரின் அந்யோன்யமும் ஆசீர்வாத நன்மையும் கிருபையும் இன்றைக்கும் என்றைக்கு சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ. ஆமென். கர்த்தர் நல்லவர். வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம போதகர் இருக்கிறதுனால ஆகாரம் நாங்கள் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சாப்பிட்டு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம், பேசலாம், ஜெபிக்கலாம். அதனால் தயவுசெய்து இருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போக முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.